ஸோ இன்னியோட எபிசோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியா ஷாப்பிங். ஐக்கியா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறோம், பட் தெரியாதவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். ஐக்கியா இஸ் த வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஃபர்னிச்சர் ஷாப். அதாவது என்னென்னா, இந்த கடையில் வந்துட்டு ஒரு சின்ன பொருள்லேருந்து ஒரு பெரிய பொருள் வரைக்கும் வீட்டுக்கு தேவையான எந்த பொருள்னாலும் வாங்கிடலாம். இது வந்து இட்ஸ் லைக் யூரோப் பேஸ்ட் மல்டிநேஷ்னல் கம்பெனி. மோஸ்ட்லி வந்து ஃபர்னிச்சர்ஸ், அதாவது அசம்பிள் பண்ணி வாங்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் விற்கிற ஒரு பெரிய கடை. இப்போ இது ஆல்மோஸ்ட் லைக் 500க்கும் மேலே பிரான்ச்சஸ் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்குது. ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு மாடல் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு கிச்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாடுலர் கிச்சன் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாடுலர் கிச்சனில் என்னென்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கலாம், என்னென்ன மாதிரி கேபினட்ஸ் வைக்கலாம், எப்படிலாம் அதை அழகுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடல்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்தே நமக்கு வந்துட்டு ஆஹா இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு பர்டிகுலராக இந்த எபிசோட் வந்து ஃபுல்லாக வந்து கிச்சன் கேபினட்ஸ் அண்ட் கிச்சன் மாடுலர் கிச்சன் இது எல்லாமே எப்படி வந்து நம்ம செட் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான மாடல்ஸ் இருக்குது, ஐக்கியாவில் வந்துட்டு எப்படிலாம் வந்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணி எப்படிலாம் நம்மளை வந்து வாங்க தூண்டுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த எபிசோட் வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு நான் வந்து எக்ஸாக்ரேட் பண்ணுறேன்னு நினைப்பீங்க, பட் நீங்கள் வந்து அட் த எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, ஆஹா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கிச்சன் இருந்துச்சுன்னா நம்மளாம் எவ்வளோ சூப்பராக சமைப்போம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த மாடல் கிச்சன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு 3-4 மாடல் கிச்சன்ஸ் வந்து நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நெக்ஸ்ட் கம்மிங் 10 மினிட்ஸில் வந்து நீங்கள் அது எல்லாமே பார்ப்பீங்க. இங்கே ஜென்ரலாக ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்களோட கிச்சன், நான் எக்ஸாக்ரேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, சத்தியமாக இவ்வளோ பெருசு இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவங்க இண்டிவிஜுவல் ஹவுஸுன்ற போது 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே தான் வீடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக கிச்சன் இவ்வளோ பெரிய கிச்சன் தான் இருக்கும். உங்கள் குழந்தைங்க ஓடி ஆடி விளாட்லாம், அந்த அளவுக்கு தான் பெருசாக கிச்சன் இருக்கும். எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸு, எவ்வளோ வந்து நம்மளுக்கு ஒர்க் ஸ்பேஸு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கு எப்படி இருக்க பாருங்கள். அவன் அப்புறம் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு இது எல்லாமே ஃபுல்லாக செட்டாக வாங்கி வீட்டில் வைப்பாங்க. இதான் வந்து ஃபுல் லுக். அப்புறம் வந்துட்டு ஃப்ரீசர் பார்த்தீங்கன்னா ட்ரா மாதிரி இருக்கும். ஸோ தட் வந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எவ்வளோ பெரிய கிச்சன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து நான் எக்ஸாக்ரேட்லாம் பண்ணல, நிஜமாலே இங்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கிச்சன் தான் வச்சுருப்பாங்க. அண்ட் வந்துட்டு இப்போ வந்து கிச்சன்லேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேட்டியோ ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த பேட்டியோ ஸ்பேஸை எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு கூட காட்டியிருக்காங்க பாருங்கள். ஒரு வுட்டன் டேபிள் அதில் வந்து எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு, அப்புறம் வந்துட்டு இங்கே இந்த இதெல்லாம் இது வந்து கிரில்லிங் எக்யூப்மெண்ட், அந்த கிரில்லிங் எக்யூப்மெண்ட்லாம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐடியாவுமே கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கிச்சனோட செட்டப் பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குது. இந்த இதெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக ஹேங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அண்ட் ஸ்பைஸ் டப்பாலாம் தூக்கி அந்த வெண்ட் மேலே வச்சுருக்காங்க, எக்ஸாஸ்ட் வெண்ட் மேலே. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு நம்மளோட ஏப்ரன்லாம் வந்து தொங்க விடுறதுக்கான ப்ளேஸு. அண்ட் அந்த சிங்க் மேலே எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அந்த அவன் ஸ்பேஸ், ஃப்ரிட்ஜு. ஸோ வந்து நான் தான் சொன்னல, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்னு இருக்குன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கிச்சன் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஒர்க் ஸ்பேஸு அண்ட் வந்து சிங்க்கு எல்லாமே, இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கும். ஓ மை காட், இந்த கிச்சனை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கிச்சன் அப்படி சொல்லிட்டு. செம்ம அழகாக இருக்குது இந்த கிச்சன், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சிங்க் பாருங்கள், லைக் ஒன்று வந்து வாஷ் பண்ணுறதுக்கு, ஒன்று ட்ரை பண்ணுறதுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கிச்சன்னு பாருங்கள். இந்த மாதிரி கிச்சன் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 5 தடவை சமைக்க மாட்டோம். நம்ம எவ்வளோ பெரிய கிச்சனாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 3 தடவை தான். பட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கிச்சன். சான்ஸே இல்லை. அந்த கட்லரி வைக்கிறதுக்கு இது பிளேஸாக இருக்கட்டும், அண்ட் இங்கேயே வந்துட்டு உட்காந்து சாப்பிட்ற ஸ்பேஸு, அப்புறம் வந்து அந்த ஃப்ரிட்ஜு, எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்க ஐடியாவே வந்து வேறு லெவலில் இருக்குது.
சூப்பராக இருக்குது. இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் கீழே வந்து ஒரு க்ரீன் கொடுத்துட்டு அதே வந்து க்ரீன் மேலே கொடுத்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சும்மா இது வெளியில் தெரிகிற மாதிரி செட்டப்பாக. அண்ட் வந்துட்டு அப்படியே இந்த கிச்சனில் இருந்துட்டு லாண்ட்ரி ரூம் போகிற மாதிரி. லாண்ட்ரி ரூம்னால் இங்கே வந்து ஜென்ரலாக இது வாஷர் அண்ட் ட்ரையர் செப்பரேட்டாக தான் இருக்கும். பிகாஸ் நாங்கள் வந்து இங்கே துணி எங்கேயும் வெளியிலலாம் காய வைக்க முடியாது. ஸோ வந்துட்டு இது வந்து வாஷர் அண்ட் இது வந்து ட்ரையர். இங்கே வாஷரில் இருந்துட்டு முடிஞ்ச உடனே ட்ரையர் போட்டோம்னா சுட சுட வந்து அயன் பண்ண மாதிரி வந்து ட்ரை ஆகி வரும். ஸோ லாண்ட்ரி ரூம் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே லாண்ட்ரி ரூமில் இருந்து அப்படியே வந்துட்டு கிச்சன் கனெக்ட் ஆகிற மாதிரி சூப்பராக இருக்குல்ல. மை நெக்ஸ்ட் ஃபேவரட் கிச்சன். இது வந்து பேசிக் ஒரு ப்ரௌன் கலரில் தான் மீன்ஸ் உடன் ஃபினிஷ் தான். பட் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம கண்டிப்பாக ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு ஒன்று கட்டினா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிச்சன் கட்டணும். தோ நமக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இருக்காது, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் செகண்டரி. பட் என்ன ஒரு நம்ம சின்ன கிச்சனாக இருந்தாலும் அதை எவ்வளோ அழகாக கலர் ஸ்கீம் பண்ணி எவ்வளோ அழகாக கட்டலாம் அப்படின்னு பாருங்கள். நம்ம இதெல்லாம் தான் நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நம்மளோட கோல்ஸ்க்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். பிகாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து நல்லா தான் வாழ்கிறோம். பட் இன்னும் நல்லா வாழணும், இன்னுமே நிறைய இருக்குது லைஃப்பில். நம்ம இதை நோக்கி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போகணும். அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும். இப்படி எல்லாமும் நம்ம வீடு கட்டணும் அப்படி சொல்லிட்டு. இன்னொரு கிச்சன், இது வந்து ஒரு பிளாக் ஸ்கீம் ஆஃப் கலர்ஸ் இருக்கிற ஒரு கிச்சன். ரொம்ப ஒரு சிம்பிளான கிச்சன். பட் ரொம்ப எவ்வளோ எலகெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு குட்டி ஒர்க் ஸ்பேஸ் தான், பட் எவ்வளோ நீட்டாக எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பாட்டில்லாம் வைக்கிறதுக்கு எப்படி ஸ்பேஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ட்ரா எல்லாமே வந்துட்டு நீங்கள் புல் பண்ணி எல்லாமே வச்சுட்டு திருப்பி புஷ் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து அந்த ஃபுல் அவுட்லுக், அந்த கிச்சனோட ஃபுல் அவுட்லுக். இந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிச்சனில் இருந்து டேரெக்டாக வந்துட்டு ஒரு பேண்ட்ரி ரூம்னு ஒன்று வச்சுருப்பாங்க தனியாக. அங்கே போயிட்டு அதாவது நான் எசென்ஷியல் திங்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா ரைஸ் பேக் இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரா கிரைன்ஸ் இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரா வைன் இருக்கா, அதெல்லாம் வந்து தனியாக இந்த ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ தட் வந்து டே டு டே யூஸ் பண்ணுறது, டே டு டே எசென்ஷியல் திங்ஸ் அது மட்டும்தான் கிச்சனில் இருக்கும். ஸோ எவ்வளோ ஒரு நல்ல ஐடியா பாருங்கள். தனியாக அப்படியே கிச்சனில் இருந்து இந்த மாதிரி ஒரு பேண்ட்ரி ரூம் வரும். இந்த ஷெல்ஃப் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக எப்படிலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் இதை எடுத்தேன். அண்ட் இது இன்னொரு ஸ்டைல் ஆஃப் கிச்சன். இது மற்ற கிச்சனில் விட அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. பட் சரி உங்களுக்கு காட்டலாமே அப்படின்ட்டு சிம்பிளாகவும் இங்கே கிச்சன் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு டைனிங் ஸ்பேஸ் அப்புறம் கிச்சன் ஸ்பேஸ் அதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அது நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ அந்த ஐடியாவை பார்த்துட்டு நம்ம இங்கே இந்த ஃப்ளோரில் வந்துட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைனிங் டேபிள்ஸ் இருக்குது, என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்து நம்ம திருப்பி நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டேக் இல்லை பார்கோட் வச்சு நம்ம கீழே வேர் ஹவுஸில் போயிட்டு நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே அந்த நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த டைனிங் டேபிள், அந்த கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் மட்டும்தான் இருக்கும். இந்தியாவில் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஹைதராபாத்தில் வந்துட்டு ஒரு பிரான்ச் இருக்குது. பட் பை 2025 ஆல்மோஸ்ட் லைக் 25 ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்ட்டு பிளானில் இருக்காங்க. ஹோப் சென்னை ஆல்சோ கெட்ஸ் பிரான்ச். பிகாஸ் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் வந்து ஐக்கியாவை டைரெக்டாக பார்த்துருக்கேன். அதோட குவாலிட்டி, அவங்க விற்கிற திங்ஸ் எல்லாமே வந்துட்டு யூனிக்காக, அந்த குவாலிட்டியே வேறு லெவலில் இருக்கும். ஒரு மேட்ரஸாக இருக்கட்டும், ஒரு சோஃபாவாக இருக்கட்டும், அந்த மேக், த லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இங்கே யூஎஸில் வந்துட்டு ஒரு வீடு வாங்குறாங்களோ சரி, இல்லை வீடு ரெண்ட் எடுக்கிறாங்களோ சரி, கண்டிப்பாக ஒரு சின்ன பொருளாச்சும் இல்லை ஏதாவது ஒரு பெரிய பொருளாச்சும் கண்டிப்பாக ஐக்கியாவிலேருந்து இருக்கும். பிகாஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும் ப்ரைஸ். நீங்கள் வந்து ரொம்ப இது மற்ற ஃபர்னிச்சர் ஷாப் மாதிரி அஃபோர்டெலாம் பண்ண முடியாது, அப்படின்லாம் கிடையாது. அதாவது செம்ம கிளாஸியாக இருக்கும், செம்ம எலிகெண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் வந்துட்டு உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அந்த ஃபர்னிச்சரை. அதனால தான் வந்துட்டு ஐக்கியாலாம் வந்துட்டு சென்னை வந்துச்சுன்னா ஐ டோன்ட் திங்க் நம்மலாம் வந்துட்டு மற்ற ஃபர்னிச்சர் ஷாப்லாம் போவோமான்னு கூட எனக்கு டவுட்டு தான். ஸோ அதான் வந்துட்டு
நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடச்சிருந்தா நீங்கள் வந்துட்டு ஐக்கியா ஆன்லைன் ஸ்டோர் கூட நீங்கள் போய் செக் பண்ணலாம். I'm not sure ஹைதராபாத் ஸ்டோர் வந்து தேர் டெலிவரிங் டு சென்னை anymore because of COVID. ஆனால் வந்துட்டு இப்போ சப்போஸ் சென்னையில் வந்துட்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை செக் பண்ணியே ஆகணும். they have a wide variety of furnitures, wide variety of home accessories. ரொம்ப யூனிக்காக இருக்கும். அண்ட் வந்துட்டு நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தா நல்லா இருக்கும். சென்னைவாசி சேனலை ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த எபிசோட் வந்துட்டு பெட்ரூம்ஸோட மாடல்ஸ் எப்படிலாம் பெட்ரூம்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்படி லிவிங் ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தி தான் அடுத்த எபிசோடில் உங்களை வந்து நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.